வெல்கம் ஆல். திஸ் இஸ் த டைம் ஃபார் எ மேஜிக்கல் ஸ்டோரி. இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு சின்ன ஊரில் ஈஷான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ட்ரெஸ் டிசைன் பண்ண ரொம்ப பிடிக்கும். டெய்லி புது புது ட்ரெஸ் டிசைன்ஸ் ட்ரா பண்ணுவாள். அவளோட ரூம் ஃபுல்லாக கலர்ஃபுல் ட்ராயிங்ஸாக இருக்கும். அம்மா சிரிச்சிட்டு கேட்டாங்க, ஈஷா, நீ டெய்லி இதை தான் பண்ணுற, பெரியவளான அப்புறம் நீ என்ன ஆக போகிற அப்படின்னு. அதுக்கு ஈஷா சிரிச்சிட்டே சொன்னான், அம்மா, நான் ஒரு நாள் பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆவேன். அம்மா அதுக்கு உன் ட்ரீமை எப்போவுமே விடாதம்மான்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு. டெய்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம். ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் பற்றி யோசிக்கவே முடியலை. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் சிரிப்பாங்க. ஈஷா, டிவியில் பார்க்குறது ஈஸி, ரியல் லைஃப்பில் ஃபேஷன் டிசைனர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஈஷாவுக்கு அது கேட்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் அவளோட ட்ரீம் அவள் விடலை. டெய்லி ஒரு டிசைனாவது ட்ரா பண்ணிகிட்டே இருந்தாள். ஒரு நாள் ஸ்கூலில் டீச்சர் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு யூனிக் ட்ரெஸ் டிசைன் பண்ணுங்க, 2 இயர்ஸில் அந்த காம்படிஷன் வரும்னு சொன்னாங்க. அதுக்கு இப்போவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷாப்பிங் பண்ணி எக்ஸ்பென்சிவ் கிளாத், கிளிட்டர், ஸ்டோன்ஸ், லேஸ் எல்லாமே வாங்கினாங்க. ஆனால் ஈஷா கிட்ட வாங்குறதுக்கு பணம் இல்லை. அவள் வீட்டுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாள். அப்போ அம்மா ஒரு ஓல்டு பிங்க் சாரீ எடுத்துகிட்டு கேட்டாங்க, ஈஷா, புதுசு வாங்க முடியலாமா, ஆனால் இதை யூஸ் பண்ணலாமான்னு. ஈஷா சாரியை பார்த்துட்டு சிரிச்சா. அப்புறம் வீட்டில் இருந்த சில திங்ஸை எடுத்தா. அம்மாவோட ஓல்டு சாரீ, கொஞ்சம் ரிப்பன், ஒயிட் லேஸ் பீசஸ், சின்ன கிளாத் ஃப்ளவர்ஸ், கலர் த்ரெட்ஸ், ஃபியூ ஓல்டு பட்டன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதுசான பியூட்டிஃபுல் கவுன் டிசைன் பண்ணினான். ஓல்டு சாரீ யாருக்கும் தெரியாத மாதிரி அழகாக மாற்றிட்டா. நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஸ்டிச் பண்ணினான். ஈஷா அதை கஷ்டமாக நினைக்கல, ரொம்ப சந்தோஷமாக அதை பண்ணினான். காம்படிஷன் டே வந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஈஷா சிம்பிள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கான்ஃபிடென்ஸோட ஸ்டேஜ் மேலே நடந்து வந்தா. சில ஸ்டூடெண்ட்ஸ் சிரித்தாங்க. ஜட்ஜஸ் ட்ரெஸ்ஸை நல்லா க்ளோஸாக பார்த்தாங்க. ஒரு ஜட்ஜ் சர்ப்ரைஸாக கேட்டாங்க, உனக்கு இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி எப்படி வந்ததுன்னு. ஈஷா சிரிச்சிட்டே சொன்னான், சார், புதுசாக வாங்க முடியலை, இருந்ததை அழகாக மாற்றினேன். ஜட்ஜ் அதுக்கு சிரிச்சிட்டே சொன்னாங்க, தட்ஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஈஷா. ஃபுல் ஹால் கிளாப் பண்ணிச்சு. இயர்ஸ் அப்படியே பாஸ் ஆச்சு. ஈஷா ஸ்காலர்ஷிப் வாங்கினா. ஃபேஷன் டிசைன் படித்தா. ஈஸியாக அவளுக்கு சக்ஸஸ் வரலை. சில டிசைன்ஸ் ரிஜெக்ட் ஆச்சு. இன்டர்வியூஸ் ஃபெயில் ஆச்சு. கொஞ்ச நாள் அவள் அழுதா. ஆனால் குவிட் பண்ணலை. டெய்லி புது டிசைன் க்ரியேட் பண்ணினான். டெய்லி இம்ப்ரூவ் பண்ணினான். ஒரு நாள் அவளோட ட்ரெஸ் டிசைன் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. பீப்புள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளில் அவளோட ஓன் ஃபேஷன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணினான். ஃபைனலி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் ஷோவில் லைட்ஸ் ஆன் ஆச்சு. ஹோஸ்ட் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொன்னாங்க, ப்ளீஸ் வெல்கம் ஃபேஷன் டிசைனர் ஈஷா. thousands ஆஃப் பீப்புள் கிளாப் பண்ணாங்க. ஸ்டேஜ் மேலே நின்ன ஈஷா ஆடியன்ஸில் உட்காந்துருந்த அம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்ணினான். அவள் இப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணினான். அவள் மனசுக்குள்ளே சொன்னான், நான் என் ட்ரீமை விடாமல் இருந்தது தான் என் பிக்கஸ்ட் சக்ஸஸ்னு. யாராவது உன்னால் முடியாதுன்னு சொன்னால் அது உன் ட்ரீமுக்கு ஃபுல் ஸ்டாப் இல்லை. ஹார்ட் ஒர்க்கும் நம்பிக்கையும் இருந்தால் ஒரு நாள் உன் ட்ரீமும் ரியாலிட்டி ஆகும். ட்ரீம்ஸ் டோன்ட் கம் ட்ரூ பிகாஸ் தே ஆர் ஈஸி, they come true because you never give up. இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.